பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 55-56 வசனங்கள். மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடே வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும், யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும், செபதேவின் குமாரருடைய தாயும் இருந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் வெகு நேரம் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த காட்சியெல்லாம் இந்த அநேக ஸ்திரீகள், அதாவது இயேசுவோடு கூட இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலே அவரோட வந்திருந்த அநேக ஸ்திரீகள் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி. பாருங்க, இயேசு ஊழியம் செய்த நாட்களில் அநேக ஸ்திரீகளும் இருந்திருக்காங்க. அப்போ அவர் கூட இருந்த அநேக ஸ்திரீகள், கலிலேயில் இருந்த ஸ்திரீகள், அநேக ஸ்திரீகள் அந்த சிலுவையில் அவர் அறையப்பட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் தான் நின்று பார்க்குறாங்க. ஏன் அப்படி தூரக்க நிற்கிறாங்க? என்ன ரீசன்னா, ஆண்டோடைய வஸ்திரங்கள் எல்லாம் உருவப்பட்டது. அவர் வஸ்திரம் இல்லாதவராக தான் இருந்தார். நாம் ஐஸ்வரனாக ஆகும்படி அவர் சிலுவையில் தரித்திரரானார். பாருங்க, எவ்வளோ வேதனைகள், வெட்கம், அவமானம், நிந்தை, நெருக்கம். யாருக்காக? உங்களுக்காகவும், இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்காகவும் எனக்காகவும் தான், உலகத்தின் மனுக்குலம் எல்லாருக்காகவும் தான் ஆண்டவர் தன்னையே முழுமையாக வெறுமையாக்கி முற்றிலுமாக எல்லாவற்றையும் துறந்து அவர் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டு பரியாசத்துக்கு உள்ளாகி வேதனின் உச்சம் வரைக்கும் அவர் இந்த சிலுவையிலே அவர் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். முழுமையாக. பாருங்க, அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும், யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும், செபதேவின் குமாரருடைய தாயும் இருந்தார்கள். இவங்கெல்லாம், இந்த அநேக ஸ்திரீகள் அதுக்குள்ளே யார் யார் இருந்திருக்காங்கன்னா, இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பெண்களும் அநேகர் ஊழியம் செய்திருக்காங்க. அந்த ஸ்திரீகள் வெகு தொலைவில் நின்று தான் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ கொடுமையான காரியம். நாம் அனுதினமும் சிலுவை காட்சியை கண்முன்னே நிறுத்த வேண்டும். அனுதினமும் அந்த சிலுவை பற்றி, சிலுவையில் ஆண்டவர் பட்ட பாடுகளை நாம் தியானிக்க வேண்டும். சிலுவின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, வேளையில் இந்த சிந்தையோடு நாம் சிலுவையில் ஆண்டவர் என்ன மாதிரி சூழ்நிலையில் அவர் வேதனை அனுபவித்து கொண்டிருந்தார், எந்த சூழ்நிலையில் அவர் இருந்தார் என்று நாம் நினைத்து நாம் ஆண்டவருக்கு அனுதினமும் நன்றி செலுத்த வேண்டும். அவர் சிலுவையிலே நமக்காகப்பட்ட பாடுகள், அது நிமித்தமாக தான் நாம் ஆசீர்வாதமாக இருக்கோம். அது நிமித்தமாக தான் நாம் மேன்மையாக இருக்கிறோம். அது நிமித்தமாக தான் நாம் பாவம் எல்லாம் நீங்கி பரிசுத்தமாக்கப்பட்டு ரட்சிப்பின் விலையேறப்பட்ட அந்த ரட்சிப்புங்கிற ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த நாளில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற தேவனே, கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. அந்த 2025 வருடத்தின் 2வது மாதம் ஆண்டவரே 21ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. நன்றி. எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற கிருபைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர கத்தாவே, நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த வேத வசனத்தை தியானிக்க கிருபை செய்திரே. நன்றி அப்பா ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக நீர்பட்ட பாடுகள் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டவரே. அப்பா, உம்மை பக்கத்திலிருந்து பார்க்க முடியாத தொலைவிலிருந்து அநேக ஸ்திரீகள் பார்த்து கொண்டிருந்தார்களே ஆண்டவரே. அப்பா, வெட்கம், அவமானம், நிந்தைகள், நெருக்கங்களுக்கு ஆண்டவரே உம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தீரே ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவர் சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு அப்பா இருக்க வேண்டும் என்பதற்காக உண்மையே பலியாக ஆண்டவரே வெறுமையாக்கி தாழ்த்தி ஒப்பு கொடுத்தீரே ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கத்தவே ஆண்டவரே. அப்பா, இந்த சிலுவையில் நிற்பட்ட பாடுகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. அனுதினமும் நாங்கள் ஆண்டவரே இந்த சிலுவையை தியானிக்கும் போது உன்னத பலத்தினால எங்களை நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே ஆவியானவரே நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற, அடிமையோடு பேசி கொண்டிருக்கிறேன். நன்றி அப்பா,
நாங்கள் அனுதினமும் சிலுவையை பற்றி தியானிக்க ஆண்டவரே, நீ சிலுவையில் பட்ட பாடுகள், அவமானங்கள், நிந்தைகளை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை தியானிக்க எங்களுக்கு ஆண்டவரே நீர் பலனை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் உண்மையே ஜீவலியாக ஒப்பு கொடுத்தீரே. உமக்காக நான் ஏதாவது விரதத்தில் ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் ஐயா, உடைய அன்பை அடையற்கு எடுத்து சொல்லணுமேங்கிற வாஞ்சை, விருப்பம், ஏக்கம் எங்கள் உள்ளத்திலே அதிகமாக நீர் விதைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த புதிய நாளின் முடிய புதிய கிருபைனா நிரப்புங்க ஆண்டவரே. புதிய நாளில் ஆண்டவரே ஆசீர்வாதமாக எங்களை வழிநடத்த போறக்க நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்களுக்கு ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவின் கிரியைகள் நசரேக இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தி அப்பாலே போ சாத்தான். இப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.